பிரியமானவர்களை, கசப்பு உங்கள் இருதயத்தில் வச்சு கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய கணவன் தானே, உங்களுடைய மனைவி தானே, மன்னித்து விடுங்க. அப்பப்போ அந்த அந்த இருதயத்தில் உள்ள அந்த கடும் சொற்கள், உங்களை பாதிக்கிற சொற்களை விட்டுருங்க. மனசுக்குள்ளே எடுக்காதீங்க. அதை தேவ சமூகத்தில் விட்டுருங்க. பாதிக்கும் தான், கவலைப்படுத்தும் தான், கஷ்டப்படுத்தும் தான், இருதயத்தை கிழிக்கும் தான், இருதயத்தை குத்தும் தான், உங்களை வருத்தப்படுத்தும் தான். ஆனாலும் அதை உள்ளுக்குள்ளே வைக்கிறதுனால நீங்கள் தான் கசப்பான கனிகளை கொடுப்பீங்க. அதை இருதயத்துக்குள்ளே எடுக்கிறதுனால உங்களுடைய சரீரம் தான் பாதிக்கப்படும். அதை இருதயத்துக்குள்ளே வச்சு வச்சு கவலைப்படுறதுனால உங்களுக்கு தான் மனநிலைமை பாதிக்கப்படும். நல்லா யோசிக்க முடியாது, வித்தியாசமாய் விசேஷமாய் எதையும் செய்ய முடியாது, உங்கள் செயல்திறன் பாதிக்கும். அப்போது அந்த கசப்பெல்லாம் தேவ சமூகத்தில் விட்டுருங்க. இந்த கசப்பெல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் எடுக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் சிலுவையில் என் தேவன் உங்களுக்காக அந்த கசப்பான காடியை ஏற்றார். எனக்கு பிரியமானவர்களே, நமக்காக எல்லா துக்கங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். யாராவது உங்களை பாதிச்சாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அவங்கள மன்னிச்சிருங்க. உங்கள் சந்தோஷத்தை பாதிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் வருமானால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பினாலே, அவருடைய வார்த்தையினாலே அந்த கசப்பை ஜெயித்து விடுங்க. நீதிமொழிகள் 17:25 சொல்லப்பட்டிருக்கிறது, மூட புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். மூட புத்திரனாய் நாம் இருக்கக்கூடாது. பிறர் பேசுகிற பேச்சு, பிறருடைய நடவடிக்கைகள், பிறருடைய செயல்கள் நம்முடைய மனதில் கசப்பை உண்டு பண்ணும். அதே மாதிரி நம்ம மூடர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்மளை பெற்றவர்களுக்கு, நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு கசப்பை உண்டு பண்ணுவோம். நமக்கு வேலை கொடுத்தவங்களுக்கு நம்ம கசப்பை உண்டு பண்ணுவோம். இந்த மூடத்தனம் நீங்கும்படியாக தேவனிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த வேலையை கொடுக்குறாங்க, இந்த வேலையை நான் பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கணும். என் மூடத்தனத்தினால எனக்கு வேலை கொடுத்தவங்க இந்த வேலையை போய் உங்களுக்கு கொடுத்துட்டோமேன்ற கசப்பை நான் அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம் என்று சொல்லியிருக்கிறது. நான் உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாக இருக்கணும். என் தாய் தகப்பனுக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவளாக இருக்கணும். என் தாய் தகப்பனுக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மகனாக இருக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிங்க. மூடத்தனங்கள் நீங்கணும். மூடத்தனம், சாபத்தினாலே வருகிற மூடத்தனங்கள், மந்தத்தனங்கள், இதெல்லாம் நீங்கும்படியாக இன்றைக்கு தேவன் நம்முடைய புத்தியை ஆசீர்வதிப்பாராக. அறிவும் புத்தியும் நீங்கள் கற்றுக்கொள்கிறதுனால வரும். ஆனால் ஞானமோ கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியது. அந்த பரம ஞானத்தை கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திரம். இன்டெலிஜென்ட் அண்ட் நாலேஜ், இது நீங்கள் கற்றுக்கொள்கிறதுனால வரும். விஸ்டம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.